ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா சிலருக்கு ஆசை இன்றைக்கி என்ன எபிசோட் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. சிலருக்கு ஆசை சீரியலில் இன்றைக்கி என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்கு போட்டு வச்சுருந்த ஜூஸை விஜய் எடுத்து குடிச்சிடுவாங்க. விஜய் எடுத்து குடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வயிறு சரியில்லாமல் போகும், ரொம்ப முடியாமல் போயிடுவாங்க. டாக்டர்லாம் வீட்டுக்கு வந்து தான் வந்துட்டு செக் பண்ணி டேப்லெட்லாம் கொடுத்துட்டு போவாங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனா வெளியில் போயிட்டு வந்திருப்பாங்க. வெளில போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஐயோ அத்தை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே முத்துவோட அப்பா அவள் ஏதோ சாப்பிட்ருக்கா, ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சாப்பிட்டாங்க, எல்லாருமே இட்லி தானே சாப்பிட்டோம், ஆனால் நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை, அம்மாவுக்கு மட்டும் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி மனோஜும் சொல்லுவாங்க. உடனே மீனா இருந்துக்கிட்டு அத்தை வேறு ஒன்று குடித்தாங்க, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரஞ்சு ஜூஸ் குடித்ததுனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஜூஸ் குடித்ததுனால இப்படி ஆயிடுச்சா, ஏன் அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்கும்போது, நான் இவருக்காக ஒரு பொடி வந்து அதில் கலந்து வச்சுருந்தேன், அந்த ஜூஸ் எடுத்து அத்தை குடிச்சிட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அதான் அந்த பொடி கொடுத்த அக்கா கிட்டே போய் கேட்டுட்டு வந்தேன், குடிச்சிட்டாங்க, வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, தானாகவே சரியாகிடும் அப்படின்னு சொல்லி அந்த அக்கா சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. உடனே முத்து ரொம்ப அப்படியே ஷாக் ஆகி அழுதுட்டு மேலே போயிடுவாங்க. மாடியில் போய் உட்காந்துருப்பாங்க. அவங்க மாடிக்கு போய் பார்ப்பாங்க. முத்து தனியாக உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த எபிசோடில் முத்துவை பார்க்க ரொம்பவே பாவமாக இருக்கும். உடனே மீனா இருந்துக்கிட்டு, நீங்கள் இப்படிலாம் பண்ணுறதுனால தானே இந்த அளவுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் மாதிரி என்னையும் ஒரு பெரிய குடிகாரனாக்கிட்டல அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட முத்து புலம்பிட்டே அழுவாங்க. மீனா உட்காந்துருக்கும்போது முத்து மீனாவோட மடியில் சாஞ்சிட்டே அழுதுருவாங்க. நீயும் என்னை நம்ப மாட்டல அப்படின்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சுவாங்க. பார்க்கவே ரொம்ப பாவமாகவும் இருக்கும். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முத்து காரை வாங்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க. அங்கே போயிட்டு எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப கெஞ்சி கேட்டு பார்ப்பாங்க. ஆனால் யாருமே வந்து கொடுக்க மாட்டாங்க. டீ வாங்கிட்டு வா, மசால் வடை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி வேலைலாம் நல்லா வாங்குவாங்க. ஆனால் காரை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. முத்து அவங்க சொல்கிற எல்லா வேலையும் செஞ்சிட்ருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் வந்து தான் பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லிவிடுவாங்க. அது மாதிரியே அவர் வந்துடுவார். முத்துவும் அவங்கக்கிட்ட கேட்குறதுக்காக போவாங்க. அதோட இன்றைக்கி என்ன எபிசோட் முடிஞ்சிடும்.